நான் என்னோட மகனுக்கு 27 வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம் என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அதனால் அவன் ரொம்பவே செல்லமாக வளர்க்கப்பட்டான். அவனுக்கு வேலை செய்யக்கூட பழக்கமே இல்லை. அதனால் தான் என்னோட மகனுக்காக ஒரு நல்ல மருமகளை நான் எதிர்பார்த்தேன். பல வருஷ தேடலுக்கு அப்புறமா நான் விரும்பின மாதிரியே ஒரு மருமகள் எனக்கு கிடைத்தாள். என்னோட மருமகளுக்கு பெற்றோர் இல்லை. அவள் ஒரு நல்ல வேலையிலும் இருந்தாள். என்னோட மகனுக்கு இவள் சிறந்த துணையாக இருப்பாள் என்று எனக்கு தோன்றியது. அதனால நான் உடனடியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்னோட மகனை அவளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. என் மருமகள் என் மகனை தனியாகவே நல்லா கவனிச்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மகனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும், மனைவியை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு புரிய வச்சுட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்களிலேயே அவனை பத்தின சில புகார்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன். முதல்ல என்னோட மருமகள் தன்னோட கணவரோட சோம்பேறித்தனத்தை பொறுத்து கொண்டாள். ஆனால் இப்போ 2 பேருக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் என்னோட மகனை பத்தி மருமகளிடம் விசாரிப்பதற்காக நான் அவனோட ரூமுக்கு போனேன். நான் அவளிடம், மருமகளே, உங்க 2 பேருக்கும் இடையில் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அதற்கு மருமகள், மாமா, உங்க பையன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறான், எந்த வேலை சொன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்கிறான் என்றாள். அவள் அப்படி சொல்லும் போது என் மகனோட சோம்பேறித்தனமான குணம் எனக்கு தெரிந்தது. கடந்த 2 நாட்களா நான் அவர்களை கவனித்து வந்தேன். என் மகன் என் மருமகளை அன்பாக கவனித்துக் கொள்ளவில்லை. அவள் மிகவும் வருத்தமாக இருந்தாள். என் மகன் அவன் எந்த ஒரு வேலையுமே செய்யறதில்லை. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தான். அவனோட இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து என்னோட மருமகள் அவன்கிட்ட இருந்து விலகி செல்ல முடிவெடுத்துருவாளோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்னோட மருமகள் அவனோட சோம்பேறித்தனத்தை மிக அமைதியாக பொறுத்து கொண்டாள். இதை பார்த்த எனக்கு என்னோட மகனை சரியான திசையில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு மாலை மருமகள் ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்தாள். நான் என் மருமகளுக்கு டீ கொண்டு போய் கொடுத்தேன். அவளும், மாமா, நீங்க போய் எனக்கு டீ போட்டு தரீங்க என்றாள். நான் சொன்னேன், ஏன் மருமகளே, நான் டீ போட்டு தரக்கூடாதா என்று கேட்டேன். இல்லை மாமா, நான் அப்படி சொல்லவில்லை. உங்கள் கையில் டீ குடித்தால் டீ மிகவும் சுவையாக இருக்கிறது என்றாள். நான் அவளிடம் இன்னும் சில நாட்களில் என் மகனுக்கு மனைவியுடன் எப்படி வாழ வேண்டும் என்று கத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது மருமகள் சொன்னாள், நீங்கள் உங்கள் மகனுக்கு சொல்லி புரிய வைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க என் புருஷனுக்கு மனைவி கூட எப்படி வாழணும் என்று கற்றுக் கொடுத்தால் அவர் உங்களைப் போல நல்ல மனுஷனா ஆயிடுவான்னு சொன்னாள். என்னோட மகனோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். நான் இப்போ தனியா தான் இருக்கேன். எனக்கு அதிகமாக பணம் தேவையில்லை. எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தங்குறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்கு. அதனால நான் அதிக கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செஞ்சேன். இப்படியே சில நாட்கள் ஆகிடுச்சு. கடந்த 2 நாளா நான் மருமகளை இரவில் ஹால்ல படுத்து இருப்பதை பார்த்துட்டு இருந்தேன். மருமகளுக்கும் என் மகனுக்கும் இடையில் ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. கடைசியா என்னால பொறுத்துக்க முடியல. 3வது நாள் என்னோட மருமகள் ஹால்ல இருக்கிறத பார்த்துட்டு நான் அவள்கிட்ட போயிட்டு அவள் ஹால்ல தூங்குறதுக்கான காரணத்தை கேட்டேன். அப்பொழுது அவள் என்னிடம் எதுவுமே பேசாமல் என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாள். அங்க போயிட்டு, மாமா, உங்க மகன் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான்னு பாருங்க. இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி 4 மாசம் ஆயிடுச்சு. உங்க பையன் இந்த 4 மாசத்திலேயே 4 வருஷம் மாதிரி ஆக்கிட்டான். மனைவிக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு தூக்கம் எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது உண்மையிலே உங்க மகனுக்கு முதல் திருமணமா என்று கேட்டாள். ஏன்னா அவனுக்கு என்கிட்ட எந்த ஒரு அன்பும் காட்ட தெரியவில்லை. அவனுக்கு ஒரே விஷயத்தை தினமும் புரிய வச்சு எனக்கு தலைவலியே வந்துடுது அப்படின்னு என் மருமகள் சொன்னாள். மருமகளோட பேச்சை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னோட மருமகள் என்னோட மகனால் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை என்பது தெரிந்தது. அப்பொழுது நான் அவளிடம், நீ கவலைப்படாதம்மா, நான் என் மகனுக்கு புரிய வைக்கிறேன் என்றேன். மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரிவை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால என்னோட கண்ணுல இருந்த தூக்கமே மறைஞ்சிருச்சு. எப்போ காலையில விடியும் நான் என்னோட மகனிடம் எப்போ பேசுவேன் என்று எனக்கு தோணுச்சு. காலையில ஆனது மருமகள் ஆபீஸுக்கு போயிட்டாள். நான் என் மகனிடம் பேச முடிவு செஞ்சேன். நான் அவன்கிட்ட போயிட்டு, மகனே, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவியை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் என்று நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன். அதை பார்த்து நீ கத்துக்கோ. உன்னோட தூக்கம் இவ்வளவு ஆழமாகிருச்சு. உன்னோட மனைவிக்கு உன் தூக்கத்தால் சோர்வுதான் ஏற்படுகிறது என்றேன். அதற்கு என் மகன், அப்பா, என்னோட தூக்கத்தை பத்தி பேசாதீங்க. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான்.
அந்த நேரத்துல அவனுக்கு தன்னோட தவறு புரியவே இல்லை. இருந்தாலும் நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அன்னைக்கு இரவு நான் மருமகளை ஹால்ல பார்க்கல. என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில எல்லா விஷயம் சரியாக இருக்கும் என்று நினைத்து சரி போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களோட ரூம் கிட்ட போயிட்டு வெளியே இருந்து எட்டி பார்த்தேன். உள்ள மருமகள் ஜன்னல் கிட்ட நிக்கிறத பார்த்தேன். என் மகன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். என்னோட அறிவுரை அவனுக்கு எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தல. நான் அந்த இடத்திலிருந்து கிளம்பும் போது கால் வலிக்கு அப்படியே கீழே விழுந்துட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதும் என்னோட மருமகள் ஓடி வந்து நான் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து என்னோட பக்கத்துல வந்தாள். அவள், மாமா இந்த நேரத்துல எங்களோட ரூமுக்கு வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாள். நான் காலையில் என் மகனுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்தேன் என்று சொன்னேன். அவன் இன்னைக்கு தூங்குறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக வந்தேன்னு சொன்னேன். அப்பொழுது என் மகனுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் எந்த பயனுமே இல்லை. நான் என்ன செய்ய மருமகளே, நீங்க தேவையில்லாம அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள். அதுக்கப்புறமா மருமகள் என்னை கைத்தாங்களா பிடிச்சி தூக்கினாள். என்னை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாள். என்னோட அறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மருமகள் என்னோட கால்களை பிடிச்சு விட ஆரம்பிச்சாள். மருமகள் தொட்டதுமே எனக்கு ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. அந்த நேரத்துல எனக்கு வெக்கமாகவும் இருந்துச்சு. அப்ப என்னோட மருமகள், மாமா நீங்க வெக்கப்பட தேவையில்லை, நீங்க ரொம்பவே சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க என்றாள். ஆனா நிலைமை எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இடையில் ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்போது மருமகளோட பார்வை என் மீது ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. மெதுவாக மருமகளோட கண்கள் என் மீது திரும்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அதை நான் உணரவே இல்லை. நான் இப்பவும் அழகாக இருக்கிறேன். இளமையில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருக்கிறேன். அப்போது என் கால்களை தொடும்போது மருமகள், மாமா உங்க மகனை விட நீங்க இப்பவும் அழகாக இளமையாக இருக்கிறீங்கன்னு சொன்னாள். மருமகள் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே பிரமித்து போய்விட்டேன். இதுக்கப்புறமா என்னோட மகனுக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அவன் மெதுவா என்கிட்ட இருந்து வேலையை கத்துக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் மருமகள் என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு மேசையோட நாற்காலியில உட்கார வச்சு எனக்கு உணவு பரிமாற ஆரம்பிச்சாள். அவள் எனக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தப்போ அவளோட ஒரு கால் என்னோட காலோட மேல இருந்துச்சு. திரும்ப திரும்ப என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாள். நான் அவளோட மாமனார், ஆனா அவளுக்கு இது நினைவுல இல்ல. நான் சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சேன். அதுக்கப்புறமா மருமகள் கிட்ட என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னேன். ஆனால் மருமகள், மாமா நானும் சாப்பிடணும் என்று கூறினாள். நானும் அவளுக்கு உணவு பரிமாறினேன். அவள் என்கிட்ட ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சாள். ஆனால் என்னால அவளை மறுக்க முடியவில்லை. நான் மருமகள் கிட்ட நாளைக்கு சில மாணவர்கள் நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு குடியேற வராங்க என்றேன். எங்க வீட்டோட மாடி ரூம் காலியாகத்தான் இருக்கு, இந்த ரூமை அவங்களுக்கு வாடகைக்கு விடலாம்னு கேட்டேன். அதை கேட்டதுமே அவள் வேண்டாமாமா என்று மறுத்துவிட்டாள். நானும் வேற எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் இரவு அவள் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கையை பிடிச்சு என்னை அவளோட ரூமுக்கு அழைச்சிட்டு போனாள். நான் ரொம்பவே பயந்து போயிட்டு அவள் கிட்ட என்ன நடக்குது மருமகளே என்று கேட்டேன். அப்போது அவள் எனக்கு ஒரு ஃபேண்டி சட்டையை கொடுத்து இதை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் அவள்கிட்ட, நீ என்ன பேசுற, நான் உன் மாமனார், இதை நீ மறக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவள், உங்க பையன் தூங்கிட்டான், என்னோட வீட்டுல மத்த தேவைகளை உங்ககிட்ட தான் பூர்த்தி செய்யணும், இந்த ஆடையை நான் உங்க பையனுக்காக வாங்கிட்டு வந்தேன், ஆனா அவன் அதை போடவே இல்லை, நீங்களே இந்த ஆடையை போட்டுக்கிட்டு வாங்க. மருமகள் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். அவள்கிட்ட, நான் உன் மாமனார், இதை நீ என்னிடம் கேட்க கூடாதுன்னு சொன்னேன். அவளோட விஷயத்தை மறுக்க முடியல. நான் அங்க இருந்து போயிட்டேன். அடுத்த நாள் என் மகன் தூக்கத்தில் இருந்து எழும்பி காலை உணவு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் காலை உணவு சாப்பிடும் போது நான் அவன் கிட்ட அந்த ஆடையை கொடுத்தேன். நான் இப்போ வீட்டை விட்டு கிளம்புகிறேன், ஏன்னா நீ திருந்துறதா எனக்கு தெரியல. மருமகள் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தாள். என்கிட்ட தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். உன்னாலதான் மருமகள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது எல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னால உன்னோட மனைவியை சந்தோஷமாக வச்சுக்க முடியலன்னா உன்னோட வாழ்க்கை வீணா தான் போகும். இந்த மாதிரி என் மகன் கிட்ட நிறைய பேசினேன். என்னோட பேச்சை கேட்டதுமே அவன் அழுக ஆரம்பிச்சான். அவனும், அப்பா சில நாட்களாக எனக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறீங்க, எனக்கும் எல்லாமே புரியுது, ஆனா நான் என்ன செய்ய முடியும், எனக்கு இரவில் ஏன் ஆழ்ந்த தூக்கம் வருதுன்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. கல்யாணமான சில மாசங்களுக்கு அப்புறமா எனக்கு இப்படி திடீர்னு தூக்கம் வர ஆரம்பிக்குது. உங்க மருமகள் உங்ககிட்ட என்ன பத்தி என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்தது எல்லாமே ஒரே விஷயம்தான். என்னோட மனைவி என்கிட்ட எந்த ஒரு அன்பும் காட்டுறதில்ல. அப்ப எனக்கு தோணுச்சு, நம்ம பையன் தன்னோட மனைவியை பத்தி பொய் சொல்கிறானா இல்ல மருமகள் தான் தன்னோட கணவனை பத்தி பொய் சொல்கிறாளான்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சாத்தியமற்றதுன்னு நான் நினைச்சேன். அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அன்னைக்கு இரவு நான் என் மகனை என்னோட ரூம்ல போய் தூங்க சொன்னேன். அவனுக்கு பதிலா அவனோட ரூம்ல போயிட்டு நான் படுத்துக்கிட்டேன்.
அன்னைக்கு இரவு நான் என் மகன் மாதிரியே ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவனுக்கு பதிலா தூங்க முயற்சி பண்ணேன். நான் என் முகம் வரைக்கும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டேன். மருமகள் அவளோட ரூமுக்கு வந்தப்ப நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என்னோட கால்ல இருந்து போர்வை கொஞ்சம் நழுவுச்சு. அப்ப மருமகள் என்னை அவளோட கணவன் என்று நினைச்சுக்கிட்டாள். அவள் என்னோட அருகில் வந்து என்னோட கால் அருகில் உட்கார்ந்தாள். ஆனால் அதே நேரத்துல கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒரு ஆணோட குரலும் கேட்டுச்சு. மருமகள் அறைக்குள் ஒரு ஆண் வந்தான். இதை பார்த்த அந்த ஆண், டயனா, என் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சா? இப்போ உன்னோட சோம்பேறி கணவனை உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சான்னு கேட்டான். அந்த ஆணோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா மருமகளோட பேச்சு மாற ஆரம்பித்தது. நான் போர்வைக்குள் இருந்து என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆண் மருமகளோட ரூமுக்கு வந்திருந்தான். அவனும் என்னோட மருமகளும் ரொம்பவே பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அந்த ஆண் மருமகள் கிட்ட, டயனா, கொஞ்சம் பொறுமையாக இரு, உன்னோட கணவன் எழுந்திருக்க மாட்டானான்னு சொல்லி கேட்டான். அதற்கு மருமகளும், அவனால் காலையில வரைக்கும் எழுந்திருக்க முடியாது, ஏன்னா அவன் இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல நான் தூக்க மாத்திரையை கலந்திருக்கேன்னு சொன்னாள். இதற்கு அந்த ஆணும், உன்னோட கணவருடைய வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா உன் மாமனாரை என்ன செய்யறது? அவங்களால நம்மளோட அன்றாட சந்திப்புகள்ல இப்போ தடை அதிகமாக ஏற்படுது. இதற்கு மருமகளும், என்னோட மாமனாரும் என் கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழகுவதனால அவங்க வெக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இங்கிருந்து போறதுக்கு தயாரா இல்லைன்னு மருமகள் அவனிடம் சொல்லிக்கிட்டே இருந்தாள். மருமகளும் அந்த ஆணும் பேசினதை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதாவது மருமகள் என் மகனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாள். அப்போது நான் போர்வையில இருந்து வெளியே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தேன். என்னை பார்த்ததுமே என்னோட மருமகள் ரொம்பவே அதிர்ச்சியாகி விட்டாள். நான் அவள்கிட்ட, நான் உன்னை ஒரு நல்ல பொண்ணா நினைச்சேன், ஆனா நீ என்னோட மகனை ஏமாத்துறியா? நான் உன்னை அவ்வளவு எளிதா விடமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆண், உன்னோட பையன் ஒரு உதவாக்கற, இப்படிப்பட்ட உதவாக்கற ஆண்களை எந்த பெண்கள் தான் விரும்புவாங்க என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இப்ப நீ எல்லாத்தையுமே பார்த்துட்ட, இனிமே எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போச்சுன்னு சொல்லி சொன்னான். மருமகளோட கள்ளக்காதல் பத்தி தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னோட அப்பாவி மகனை இப்படிப்பட்ட ஒருத்தி கூட வாழ அனுமதிக்கவே கூடாது. மருமகளோட கள்ளக்காதல் விஷயம் பத்தி தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னோட அப்பாவி மகனை இப்படி 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா? என்னோட மகனுக்கு தான் எதுவுமே தெரியாது. அவனோட மனைவியை அவன் சந்தோஷமாக வச்சிக்கலன்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட மகனை ஏமாத்தி நீ இன்னொரு ஆண் கூட சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாயா? அதுக்கு மேல நீ என் கூடயும் இருக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தல, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி உடனே நான் அவங்க 2 பேரையும் பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்னோட மகனை ஏமாத்தின என்னோட மருமகளையும் அவளோட கள்ள காதலனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா என்னோட மகன் என் கூட வாழ ஆரம்பிச்சான். என்னோட மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அனாதை பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பையனை சந்தோஷமா பார்த்துப்பான்னு நினைச்சேன். கடைசியா அவனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா என்னோட மகனை ஒரு பொய்யான வாழ்க்கையில் இருந்து விடுவிச்சு அவனை காப்பாத்திட்டேன் என்ற சந்தோஷத்துல மீதி நாட்களை வாழ ஆரம்பிச்சோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.